வணக்கம். இந்த நாளின் முக்கிய தகவல்களை ஆழமா அலசும் நம்ம கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று செப்டம்பர் 21, 2025. உங்ககிட்ட இருந்து கிடைச்ச குறிப்புகள், கட்டுரைகள், ஆய்வு தகவல்கள்னு ஒரு பெரிய தொகுப்பே இருக்கு இப்போ நம்ம கிட்ட. சுற்றுப்புறம், சர்வதேச உறவுகள், அப்புறம் அறிவியல், பாதுகாப்பு, கலைன்னு இப்படி பல துறைகள்ல இருந்து சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. நம்ம நோக்கம் இந்த தகவல்களோட சாராம்சத்தை அப்படியே பிழிஞ்செடுக்கிறது. எது முக்கியம், ஏன் முக்கியம்னு புரிஞ்சுக்கிறது தான். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல் விஷயமே கொஞ்சம் ஆச்சரியமானது தான். விசாகப்பட்டினம் பக்கம் வழக்கமா பார்க்க முடியாத ஒரு டால்ஃபின் கூட்டம் வந்திருக்கான். ஆமா, ஆந்திராவோட விசாகப்பட்டினம் கடற்கரையில இந்த வரி டால்ஃபின்கள், அதாவது ஸ்ட்ரைப்ட் டால்ஃபின்ஸ் கூட்டமா காணப்பட்டது. இது நிஜமாவே ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வு தானே? அங்க இது சகஜம் இல்லையே. நிச்சயமா. இது ரொம்ப அரிதுதான். இந்த வரி டால்ஃபின், அதோட அறிவியல் பெயர் ஸ்டெனலா கொயர்லியோ அல்பா. அது பார்க்கறதுக்கு நம்ம பொதுவா பார்க்குற டால்ஃபின் போலவே இருக்கும். நல்ல நீரோட்டமான உடல் அமைப்பு தான். ஆனா உலக அளவுல பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப பரவலாவும் அதிக எண்ணிக்கையிலயும் காணப்படுற டால்ஃபின் வகை. உலகின் எல்லா சமுத்திரங்கள்லயும் இருக்கு. குறிப்பா மிதவெப்ப மற்றும் வெப்பமண்டல கடல் பகுதிகள்ல. ஆனா கரையோரத்தை விட கண்டத்திட்டுகளுக்கு அப்பால் உள்ள ஆழமான கடல் பகுதிகளில் தான் இது அதிகமா வாழுது. ஓ, அப்படியா? அதனால தான் விசாகப்பட்டினம் கடற்கரைக்கு இவ்வளவு பக்கத்துல பார்த்தது கொஞ்சம் அசாதாரணமான விஷயமா பார்க்கப்படுது. அதோட தோற்றம் எப்படி இருக்கும்? அது வரி டால்ஃபின் பேர் வர காரணம் என்ன? சுமார் ஒரு 2.2 இருந்து 2.6 மீட்டர் நீளம் வரை வளரும். ஆண் டால்ஃபின்கள் கொஞ்சம் பெருசா இருக்கும். அதுக்கு நீண்ட நல்ல தடிமனான மூக்கு பகுதி இருக்கும். அதுக்கு பேரு ராஸ்ட்ரம். அதோட நெற்றி பகுதி மெலன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் உருண்டையா இருக்கும். பெயர் காரணம்னு கேட்டிங்கன்னா, அதுல இருக்கிற கோடுகள் தான். கோடுகளா? ஆமா, உடம்புல 2 முக்கியமான கோடுகள் ஓடும். ஒரு அடர் சாம்பல் நிற கோடு மூக்குல இருந்து ஆரம்பிச்சு கண்ணுக்கு மேல போய் உடம்போட பக்கவாட்டுல நீண்டு வயிற்று பகுதிக்கு கீழே வளையும். இன்னொரு கோடு கண்ணுக்கு கீழே இருந்து மார்பு துடுப்பு வரைக்கும் போகும். இந்த கோடுகளால தான் இதுக்கு வரி டால்ஃபின்னு பேரு. இவை தனியா இருக்குமா இல்ல கூட்டமா இருக்குமா? ஏதாவது வினோதமான பழக்கங்கள் உண்டா இதுக்கு? பொதுவா 25ல இருந்து ஒரு 100 டால்ஃபின்கள் வரைக்கும் இருக்கிற ஒரு இறுக்கமான குழுக்களா தான் இது காணப்படும். இதுக்கு ரோட்டோ டெய்லிங்னு ஒரு ஒரு விசித்திரமான பழக்கம் உண்டு. ரோட்டோ டெய்லிங்கா? அப்படின்னா? அதாவது தண்ணியிலிருந்து உயரமா குதிக்கும். காத்துல இருக்கும்போதே அதோட வாலை வேகமா சுழற்றும். ஓ, பார்க்க ரொம்ப பிரமிப்பா இருக்கும். இது ஒரு வகையான தகவல் பரிமாற்றமா இருக்கலாம், இல்ல விளையாட்டா இருக்கலாம்னு விஞ்ஞானிகள் நினைக்கிறாங்க. அப்போ இதோட பாதுகாப்பு நிலை என்ன? IUCN லிஸ்ட்ல எப்படி இருக்கு? விசாகப்பட்டினத்துல இத பார்த்ததுக்கு என்ன முக்கியத்துவம்? IUCN, அதாவது பன்னாக்கு இயற்கை பாதுகாப்பு ஒன்றியம், அவங்க கணக்குப்படி இந்த டால்பின்களுக்கு இப்போதைக்கு பெரிய ஆபத்து இல்ல. சரி. குறைந்த கவலை, அதாவது லீஸ்ட் கன்சர்ன் நிலையில தான் இருக்கு. ஓகே. உலக அளவுல எண்ணிக்கை அதிகமா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில, அதுவும் வழக்கமா பார்க்காத இடத்துல இது தென்படுறது முக்கியம். ஏன்னா இது அந்த பகுதியோட கடல் சூழல்ல ஏதோ மாற்றம் நடக்குதோங்கிற கேள்வியை எழுப்புது. கடல் நீரோட்டம், வெப்பநிலை, உணவு கிடைக்கிறதுல மாற்றம்னு பல காரணங்கள் இருக்கலாம். இதை தொடர்ந்து கண்காணிக்கிறது மூலமா விசாகப்பட்டின கடல் பகுதியோட ஆரோக்கியத்தை நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். கடல் உயிரினங்களை பார்த்தோம். இப்போ கடல் வழியா வர இன்னொரு சவாலான விஷயத்த பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். பிரிட்டனுக்கும் பிரான்ஸ்க்கும் இடையிலான அந்த ஒன் இன் ஒன் அவுட், அதாவது ஒன்று உள்ளே ஒன்று வெளியே குடியேற்ற திட்டம் பத்தி ஒரு செய்தி வந்திருக்கு. முதல் முறையா ஒரு இந்தியர் இதுக்கு கீழே நாடு கடத்தப்பட்டிருக்காராம். ஆமா, இது பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான ஒரு புதிய குடியேற்ற ஒப்பந்தம். இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, பிரான்ஸ்ல இருந்து சின்ன சின்ன படகுகள்ல ஆங்கில கால்வாயை கடந்து ரொம்ப ஆபத்தான முறையில பிரிட்டனுக்கு வரதை தடுக்கிறது தான். அந்த பயணம் ஏன் அவ்வளவு ஆபத்தானது? நிறைய பேர் முயற்சி பண்றதா கேள்விப்படுறோமே. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முதல்ல, முறையான விசா இல்லாம வர்றவங்க பெரும்பாலும் சொல்லப்போனா பாதுகாப்பே இல்லாத சின்ன ரப்பர் படகுகள்ல பயணம் செய்றாங்க. இதுக்கு ஆட்கடத்தல் கும்பல்களுக்கு பெரிய தொகையும் கொடுக்கறாங்க. ரெண்டாவது, அந்த ஆங்கில கால்வாய் பகுதி உலகத்திலேயே கப்பல் போக்குவரத்து ரொம்ப அதிகமா இருக்கிற வழித்தடங்கள்ல ஒண்ணு. மூணாவது, அங்க திடீர்னு வானிலை மாறும், கடல் சீற்றம் அதிகமாகும். இந்த மாதிரி காரணங்கள்னால அந்த பயணம் உயிருக்கே ஆபத்தானது. நிறைய பேர் இந்த முயற்சியில இறந்து போயிருக்கிறாங்கங்கிறது ரொம்ப வருத்தமான உண்மை. அப்போ இந்த ஒன்று உள்ளே ஒன்று வெளியே திட்டம் எப்படி வேலை செய்யுது? இது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாகுமா? இந்த ஒப்பந்தம் கொஞ்சம் சிக்கலானது தான்.
இதன்படி சட்டவிரோதமா ஆங்கில கால்வாயை கடந்து பிரிட்டனுக்குள்ள வந்த புகலிட கோரிக்கையாளர்கள் அவங்களுக்கு பிரிட்டன்ல ஏற்கனவே குடும்ப தொடர்பு இருக்குன்னு நிரூபிக்க முடியலன்னா அவங்கள பிரான்ஸ் திரும்ப ஏத்துக்கணும். ஓ அப்படி பிரான்ஸ் ஏத்துக்கிற ஒவ்வொரு நபருக்கும் பதிலா பிரிட்டன் என்ன செய்யும்னா, பிரான்ஸ்ல தங்கி இருக்கிற ஆனா பிரிட்டன்ல குடும்ப தொடர்பு இருக்கிற, அதே சமயம் இதுக்கு முன்னாடி சட்டவிரோதமா நுழைய முயற்சிக்காத ஒருத்தருக்கு சட்டப்படியா பிரிட்டன்ல புகையிடம் கொடுக்கும். சரி. இது ஒரு பக்கம் சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்தவும், மறுபக்கம் மனிதாபிமான அடிப்படையில குடும்பங்களை இணைக்கவும் முயற்சி செய்யுது. ஆனா ஆனா இது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம், இதோட விளைவுகள் என்னங்கறதெல்லாம் போக போக தான் தெரியும். இது நிறைய விமர்சனங்களையும் சந்திக்குது இப்போ. சரி, இப்போ அறிவியல் தொழில்நுட்ப பக்கம் போவோம். மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டம் பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்கு. தானே கிரீக் பகுதியில கடலுக்கு அடியில NATM தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சுரங்கம் தோண்டியிருக்காங்களாமே. இந்த NATMனா என்ன? சுரங்கத்தை சுத்தியுள்ள மண்ணின் அழுத்தத்தையே பயன்படுத்துவதா சொல்றீங்க. அது எப்படி சாத்தியம்? ஆமா, NATMங்கிறது நியூ ஆஸ்ட்ரியன் டனலிங் மெத்தடோட சுருக்கம். இது 1957-65 காலகட்டத்தில் ஆஸ்திரியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு சுரங்க தொழில்நுட்பம். நீங்க சொன்னது சரிதான். இதோட அடிப்படை தத்துவமே ரொம்ப சுவாரஸ்யமானது. சுரங்கத்தை தோண்டும்போது அதை சுத்தி இருக்கிற பாறை அல்லது மண்ணோட இயற்கையான வலிமையையும் அழுத்தத்தையும் வீணாக்காம அதையே சுரங்கத்தோட உறுதித்தன்மைக்கு ஒரு பகுதியா பயன்படுத்திக்கிறது தான் இதோட சிறப்பு. ஓ, வழக்கமான முறைகளை விட இது எப்படி வித்தியாசமா வேலை செய்யுது? தானே கிரீக் மாதிரி இடத்துக்கு இது ஏன் பொருத்தமா இருக்கு? வழக்கமான முறைகள்ல சுரங்கத்துக்குள்ள ஒரு வலுவான கான்கிரீட் கட்டமைப்பை உருவாக்கிடுவாங்க. வெளியில் இருக்கிற அழுத்தத்தை அது தாங்கிக்கிற மாதிரி செய்வாங்க. ஆனா NATM முறையில சுத்தி இருக்கிற மண்ணோட அல்லது பாறையோட தன்மையை தொடர்ந்து கண்காணிப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி தோண்டும் போதே தேவைப்படுற இடங்கள்ல ஷார்ட்கிரீட், அதாவது தெளிப்பு கான்கிரீட் பூச்சு, அப்புறம் பாறை ஆணிகள், ராக் போல்ஸ் மாதிரியான தற்காலிக அல்லது நிரந்தர ஆதரவு கட்டமைப்புகளை நிறுவுவாங்க. இதனால மண்ணோட தன்மைகள் மாறிக்கிட்டே இருக்கிற சிக்கலான நிலப்பகுதிகள்ல இது ரொம்ப உதவியா இருக்கு. அப்படியா? தானே கிரீக் பகுதி அப்படிதான். அங்க மண்ணோட தன்மை மாறிக்கிட்டே இருக்கும், நீரோட்டமும் இருக்கும். அதனால இந்த நெகிழ்வுத்தன்மை கொண்ட NATM முறையை அங்க வெற்றிகரமா பயன்பட்டிருக்கு. இது குறிப்பா ஒரு 2 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீள சுரங்கங்களுக்கு ரொம்ப ஏத்ததா பார்க்கப்படுது. இந்த தானே கிரீக் பகுதிக்கு வேற என்ன முக்கியத்துவம் இருக்கு? ஏதோ சரணாலயம்னு சொன்ன மாதிரி ஞாபகம். ஆமா, கரெக்ட். தானே கிரீக் ஆசியாவிலே இருக்கிற பெரிய காயல்கள ஒண்ணு. இது மும்பை பெருநகர கடற்கரையோட ஒரு பகுதி. அரபிக்கடல்ல இருந்து உள்ள வர்ற ஒரு நுழைவாயல் மாதிரி. இது மும்பை நகரத்தை நிலப்பரப்புல இருந்து பிரிக்குது. இதோட முக்கியமான அம்சம் என்னன்னா, இதுல பெரும்பகுதி தானே கிரீக் ஃப்ளமிங்கோ சரணாலயம், அதாவது TCFS-ஆ அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓ, ஃப்ளெமிங்கோ பூனாரைகளுக்கா? ஆமா, பூனாரை பறவைகளுக்கு இது ரொம்ப ஃபேமஸ். அதோட 2022ல இது ராம்சர் தலம், அதாவது சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஈரநிலமாவும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிக்கு அடியில NATM மாதிரி நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்துறதுங்கிறது இது வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான சமநிலையை எப்படி கையாள முடியுங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. மறுபடியும் சுற்றுச்சூழலுக்கே திரும்ப வருவார். ஆந்திராவுல பாபிகொண்டா தேசிய பூங்காவுல சமீபத்துல ஒரு ஆய்வு நடந்திருக்கு. அங்க 51 வகையான ஊர்வன மற்றும் நிலநீர் வாழ்வன, அதாவது ஹெர்பெட்டோஃபானா இருக்குன்னு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த பூங்கா பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பாப்பிக்கொண்டா தேசிய பூங்கா இது ஆந்திராவோட கிழக்கு மற்றும் மேற்கு கோதாவரி மாவட்டங்கள்ல பரவி இருக்கு. 2008ல தான் இது தேசிய பூங்காவா அறிவிக்கப்பட்டது. இது கோதாவரி ஆற்றங்கரையில கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல அமைஞ்சிருக்கு. ஓ, கிழக்கு தொடர்ச்சி மலைகள்லையா? ஆமா, இங்க நிலப்பரப்பு ரொம்ப கரடுமுரடா இருக்கும். செங்குத்தான சரிவுகள், மலைகள், ஆழமான பள்ளத்தாக்குகள்னு பார்க்கவே பிரமிப்பா இருக்கும். தேவரகொண்டாங்கிறது இந்த பூங்காவுல இருக்கிற உயரமான சிகரம். இதோட வேற சிறப்புகள் என்ன? கரடுமுரடான நிலப்பரப்புன்னு சொன்னீங்க. அது அங்க இருக்கிற உயிரினங்களுக்கு எப்படி உதவுது? அந்த கரடு முரடான நிலப்பரப்பு தான் பல உயிரினங்களுக்கு இயற்கையான மறைவிடமாவும் வாழிடமாவும் அமையுது. அது மட்டும் இல்லாம பேர்ட் லைஃப் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற அமைப்பு இத ஒரு முக்கியமான பறவைகள் மற்றும் பல்லுயிர் பகுதியா, அதாவது IBA வா அங்கீகரிச்சிருக்கு. IBA வா? சரி. ஆமா, அதாவது உலக அளவுல பறவைகளை பாதுகாக்கிறதுல இந்த பகுதிக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இங்க காஞ்சு மேக்கான்னு உள்ளூர்ல சொல்ற ஒரு குட்டை ஆடு இனம் இருக்கு. இதுவும் இந்த பகுதிக்கே உரிய தனித்துவமான ஒண்ணு. ஓ, குட்டை ஆடா? சரி. அங்க என்ன மாதிரியான காடுகள், தாவரங்கள், விலங்குகள் இருக்கு? இங்க பெரும்பாலும் வெப்பமண்டல ஈர இலையுதிர் காடுகள் தான். சில இடங்கள்ல பகுதி பசுமை மாறா காடுகளும்
வறண்ட இலையுதிர் காடுகளும் இருக்கு. தேக்கு, ரோஸ்வுட், சந்தனம், மூங்கில், யூக்கலிப்டிஸ், சால், மஹுவா மாதிரி நிறைய மதிப்புமிக்க மரங்கள் இருக்கு. விலங்குகள்னு பார்த்தா வங்காளப்புலி, இந்திய சிறுத்தை, கரடி, இந்திய காட்டு நாய் அதாவது டோல், கடமான், சாம்பர், புள்ளிமான்னு பல பெரிய பாலூட்டிகள் இருக்கு. இப்ப நடந்த இந்த ஊர்வன நிலநீர் வாழ்வன ஆய்வு இது கிழக்கு தொடர்ச்சி மலைகளோட பல்லுயிர் வளம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னோ அதை பாதுகாக்க இந்த மாதிரி ஆய்வுகள் எவ்வளோ முக்கியம்னு நமக்கு காட்டுது. இப்போ பாதுகாப்பு துறைக்கு போவோம். இந்திய ராணுவம் ராஜஸ்தான்ல தார் பாலைவனத்துல அமோக் ஃபியூரின்னு ஒரு பெரிய பயிற்சியை நடத்தியிருக்கு. இது என்ன மாதிரியான பயிற்சி? பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. ஆமா, எக்ஸசைஸ் அமோக் ஃபியூரி. இது இந்திய ராணுவத்தோட சப்த சக்தி கமாண்ட் நடத்தின ஒரு ஒருங்கிணைந்த ஆயுத வலிமை பயிற்சி, அதாவது இன்டிகிரேட்டட் ஃபயர் பவர் எக்ஸசைஸ். இதோட நோக்கம் உண்மையான போர் சூழல்கள்ல ராணுவத்தோட தாக்குதல் சக்தி, அதாவது பீரங்கிகள், ஏவுகணைகள், ராக்கெட்கள், விமானப்படை ஆதரவு எல்லாம் எப்படி ஒருங்கிணைந்து செயல்படுது, எவ்வளவு தயார் நிலையில் இருக்குன்னு சோதிக்கிறது தான். இது நவீனகால போர்கள்ல பல முனைகளிலிருந்து வரும் சவால்களை, அதாவது மல்டி டொமைன் ஆபரேஷன்ஸை எதிர்கொள்ள ராணுவம் எந்த அளவுக்கு தயாரா இருக்குன்னு காட்டுது. பல முனைகள்னா? அதாவது தரை, வான், கடல் என்பதை தாண்டி இப்போ சைபர்வெளி, விண்வெளி போன்ற பல முனைகளிலும் ஒருங்கிணைந்து போரிடும் திறனை சோதிப்பது. ஓகே, இதுல தொழில்நுட்பத்தோட பங்கு எந்த அளவுக்கு இருந்தது? அமோக் ஃபியூரியில நவீன தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. குறிப்பா நெட்வொர்க் மையப்படுத்தப்பட்ட தகவல் தொடர்பு, அதாவது எல்லா பிரிவுகளும் ரியல் டைம்ல தகவல்களை பரிமாறிக்கிறது. அப்புறம் மேம்பட்ட கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு கட்டமைப்பு, செயற்கைக்கோள், ட்ரோன்கள் மூலமா நிகழ்நேர கண்காணிப்பு, துல்லியமா இலக்குகளை தாக்குறது மாதிரியான விஷயங்கள்ல கவனம் செலுத்தினாங்க. இது இந்திய ராணுவம் தொழில்நுட்ப ரீதியா எவ்வளோ முன்னேறி இருக்கு, நவீன போர்முறைகளுக்கு தங்களை எப்படி தயார்படுத்திக்கிறாங்கன்னு நல்ல வெளிப்படுத்துது. மறுபடியும் பறவைகள் உலகத்துக்கு வருவோம். தமிழ்நாட்டுல திருப்பூர் பக்கத்துல இருக்கிற நஞ்சராயன் பறவைகள் சரணாலயத்துல செங்கழுத்து ஃபாலரோப், ரெட் நெக் ஃபாலரோப் அப்படிங்கிற ஒரு அரிய பறவையை முதல் முறையா பார்த்திருக்காங்களாம். இது என்ன மாதிரி பறவை? பேர்லயே செங்கழுத்துன்னு இருக்கு. ஆமா, பல்லாரபஸ் லொபாட்டிஸ். இது ஒரு சின்ன கடலோர பறவை, ஷோபேர்ட் வகையைச் சேர்ந்தது. இது வடதுருவ பகுதிகளில், அதாவது போரியல் காடுகள்லையும் டண்ட்ரா புல்வெளிகள்லையும் இனப்பெருக்கம் செஞ்சுட்டு ரொம்ப தூரம் வலசை போகக்கூடிய ஒரு பறவை. இதோட ஒரு விசேஷமான பழக்கம் என்னன்னா, தண்ணியில வட்டமா வேகமா சுத்தி சுத்தி நீந்தும். சுத்தி சுத்தி நீந்துமா? எதுக்கு? அப்படி சுத்துறதுனால நீருக்கடியில இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள், புழுக்கள், மிதவை உயிரினங்கள், அதாவது பிளாங்டான் எல்லாம் மேல கிளம்பி வரும். அதை இது சாப்பிடும். இதுதான் இதோட உணவு தேடும் முறை. கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. அதோட கழுத்து நிஜமாவே செவப்பா இருக்குமா? இனப்பெருக்க காலத்துல பெண் பறவையோட கழுத்து நல்லா செங்கல் நிறத்துல இருக்கும். அதனாலதான் இந்த பேர். ஆண் பறவைக்கு நிறம் கொஞ்சம் மங்கலா இருக்கும். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த இனத்துல பெண் பறவை தான் ஆணை விட பளிச்சுன்னு அழகாவும் பெரியதாவும் இருக்கும். அப்படியா? முட்டைகளை அடைகாக்கிறதும் குஞ்சுகளை பராமரிக்கிறதும் பெரும்பாலும் ஆண் பறவை தான். இது பறவை உலகத்துல கொஞ்சம் வித்தியாசமான பழக்கம். ஓ, IUCN பட்டியல்ல இது குறைந்த கவலை பிரிவில் இருந்தாலும் வலசை வரும் வழியில, அதுவும் நஞ்சராயன் மாதிரி உள்நாட்டு நீர்நிலையில இத பாக்குறது அரிது. இது வலசை பாதைகள்ல ஏதேனும் மாற்றம் இருக்கா, இல்ல இந்த சரணாலயத்தோட சூழல் இந்த பறவையை ஈர்க்குதாங்கிறதெல்லாம் ஆராய வேண்டிய விஷயம். இது பறவைகள் சரணாலயங்களோட முக்கியத்துவத்தை மறுபடியும் காட்டுது. இப்போ கலை கலாச்சார பக்கம் வரலாம். 2023ஆம் ஆண்டுக்கான தாதா சாஹிப் பால்கே விருது பிரபல மலையாள நடிகர் திரு மோகன்லால் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இது இந்திய சினிமாவின் மிக உயரிய விருது இல்லையா? ஆமா, நிச்சயமா. இந்திய திரையுலகிற்கு வாழ்நாள் முழுக்க பங்களிப்பு செஞ்ச கலைஞர்களை கௌரவிக்கிற வகையில இந்திய அரசாங்கம் கொடுக்கிற மிக உயரிய விருது இது. இந்திய சினிமாவின் தந்தைன்னு போற்றப்படுற தாதா சாஹேப் பால்கேயோட 100வது பிறந்த ஆண்டான 1969ல இந்த விருதை நிறுவுனாங்க. முதல் விருதை யார் வாங்குனாங்க? இந்த விருதுல என்னென்ன கொடுப்பாங்க? முதல் விருதை இந்திய சினிமாவின் முதல் பெண்மணின்னு சொல்லப்படுற திருமதி தேவிகா ராணி வாங்குனாங்க. தேவிகா ராணியா? ஓகே. இந்திய சினிமாவின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் மிகச்சிறந்த பங்களிப்பு செஞ்சவங்களுக்கு இந்த விருது வழங்கப்படுது. விருதுல ஸ்வர்ண கமல்ங்கிற தங்கத்தாமர பதக்கம், ஒரு சால்வை, அப்புறம் 10 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசும் அடங்கும்.
வழக்கமா தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவுல இந்திய குடியரசுத் தலைவர் தான் இந்த விருதை வழங்குவார். தாதா சாஹேப் பாண்கே பத்தி 2 வரி சொல்லுங்களேன். அவரை ஏன் இந்திய சினிமாவின் தந்தைன்னு சொல்றோம்? தாதா சாஹேப் பால்கேவோட முழு பெயர் துண்டிராஜ் கோவிந்த் பால்கே. ஏப்ரல் 30, 1870ல மகாராஷ்டிராவுல இருக்கிற திரிம்பாக்ங்கிற ஊர்ல பிறந்தார். இவர்தான் இந்தியாவுல முதல் முழு நீள திரைப்படமான ராஜா ஹரிஷ்சந்திராவை 1913ல இயக்கி தயாரிச்சு வெளியிட்டார். அதனால தான் அவரை இந்திய சினிமாவின் தந்தைன்னு சொல்றோம். இந்த விருது திரு மோகன்லால் மாதிரி பல மொழிகள்லையும் பலவிதமான கதாபாத்திரங்கள்லையும் தன்னோட முத்திரையை பதிச்ச ஒரு மாபெரும் கலைஞருக்கு கிடைக்கிறது ரொம்ப பொருத்தமானது. இது இந்திய சினிமாவின் பாரம்பரியத்தையும் கலைஞர்களின் உழைப்பையும் கௌரவிக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு. மறுபடியும் ஒரு புலிகள் காப்பகம் பத்தி செய்தி. சத்தீஸ்கர்ல இருக்கிற அச்சனகுமார் புலிகள் காப்பகம், அதாவது ஏடிஆர்ல ஜூமரின்னு ஒரு பெண் புலி, அங்க புலிகள் எண்ணிக்கையை அதிகப்படுத்த ரொம்ப உதவியா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த அச்சனகுமார் காப்பகம் எங்க இருக்கு, என்ன சிறப்பு? இது சத்தீஸ்கர் மாநிலத்துல பிலாஸ்பூர் மாவட்டத்துல இருக்கு. அச்சனகுமார் வனவிலங்கு சரணாலயமா 1975ல அறிவிக்கப்பட்டு அப்புறம் 2009ல புலிகள் காப்பகமா தரம் உயர்த்தப்பட்டது. இது இன்னும் பெரிய பகுதியான அச்சனகுமார் அமர்கண்டக் உயிர்க்கோள காப்பகத்தோட ஒரு முக்கியமான அங்கம். இதோட முக்கியத்துவம் என்ன? அந்த ஜூம்ரி புலியோட கதை எதை உணர்த்துது? சத்தீஸ்கர்ல மொத்தம் 3 புலிகள் காப்பகங்கள் இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு. மத்திய இந்தியாவுல புலிகள் ஒரு காட்டிலிருந்து இன்னொரு காட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு வழித்தடம், அதாவது டைகர் காரிடார் தேவை. அந்த மாதிரி ஒரு முக்கியமான புலிகள் வழித்தட வலையமைப்புல இந்த அச்சனகுமார் காப்பகம் இருக்கு. வழித்தடமா? ஆமா. குறிப்பா மத்திய பிரதேசத்துல இருக்கிற கன்ஹா, பாந்தவ்கர் மாதிரி பெரிய புலிகள் காப்பகங்களோட இது இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த காடுகளுக்கு இடையில புலிகள் இடம்பெயர்றதுக்கும் மரபணு பரிமாற்றம் நடக்கிறதுக்கும் இது ரொம்ப முக்கியம். மணியார் ஆறு இந்த காட்டுக்குள்ளேயே பாயுது. அதுதான் இந்த காட்டுக்கு உயிர்நாடி. ஃபைகா, கோண்ட் பழங்குடியின மக்களும் இந்த காட்டுக்குள்ள பாரம்பரியமா வாழ்ந்து வராங்க. அப்போ அந்த ஜூம்ரி புலி? ஆமா, ஜூம்ரிங்கிற அந்த பெண் புலி பல குட்டிகளை ஈன்று அந்த காப்பகத்துல புலிகளோட எண்ணிக்கையை கணிசமா அதிகரிக்க உதவி இருக்கு. இது தனிப்பட்ட ஒரு புலி எப்படி ஒரு இனத்தோட மறுமலர்ச்சிக்கு உதவ முடியுங்கிறதுக்கும் புலிகள் பாதுகாப்பு திட்டங்களோட வெற்றிக்கும் இந்த வழித்தடங்களோட முக்கியத்துவத்துக்கும் ஒரு சிறந்த உதாரணம். அருமை. அங்க வேற என்ன தாவரங்கள், விலங்குகள் இருக்கு? இங்க பெரும்பாலும் வெப்பமண்டல ஈர இலையுதிர் காடுகள் தான். சால், பிஜா, தேக்கு மாதிரி மரங்கள் அதிகம். ஆச்சரியமா 600க்கும் மேற்பட்ட மருத்துவ குணம் உள்ள தாவரங்களும் இங்கே இருக்குன்னு சொல்றாங்க. புலி இல்லாம சிறுத்தை, காட்டெருமை, பைசன், பறக்கும் அணில், இந்திய ராட்சச அணில், காட்டு நாய், டோல், கழுதை புலி, கடமான், புள்ளிமான்னு பல விலங்குகளும் 150க்கும் மேற்பட்ட பறவை இனங்களும் இங்கே இருக்கு. கடைசியா கொஞ்சம் வேடிக்கையான, அதே சமயம் அறிவியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கண்டுபிடிப்பு. விஞ்ஞானிகள் ஒரு புது ஆழ்கடல் பவளத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு ஸ்டார் வார்ஸ் படத்துல வர சூபாக்கா கதாபாத்திரத்தோட பேரை வச்சிருக்காங்க. ஐரிடோகோர்கியா சுபாக்கான்னு. ஏன் இந்த பேர்? ஆமாம், இது இரிட்டோகோர்கியா அப்படிங்கிற பேர்னத்தை சேர்ந்த ஒரு புதிய ஆழ்கடல் பவள இனம். ஸ்டார் வார்ஸ் படத்துல வர்ற சூபாக்கா கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா உடம்பு முழுக்க அடர்த்தியான ரோமத்தோடு இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா. இந்த பவளத்தோட கிளைகளும் பார்க்கறதுக்கு அதே மாதிரி அடர்த்தியா ரோமங்கள் மாதிரி தெரியறதால விஞ்ஞானிக கொஞ்சம் வேடிக்கையா இந்த பேரை வச்சுட்டாங்க. அப்படியா? இந்த பவளம் எப்படி இருக்கும்? பவளங்கள் என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? நிறைய பேர் அதை தாவரம்னு நினைக்கிறாங்க இல்லையா? அது ஒரு பொதுவான குழப்பம்தான். பவளங்கள், அதாவது காரல்ஸ், தாவரங்கள் இல்ல, அவை விலங்குகள். விலங்குகளா? ஆமா, ரொம்ப சின்ன பாலிப் எனப்படும் தனித்தனி விலங்குகள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பா, அதாவது காலனியா வாழும். இவை கடலுக்கு அடியில பாறைகள்லயும் மற்ற கடினமான தலங்கள்லயும் ஒட்டிக்கிட்டு ஒரே இடத்துல வாழும். செசைல்னு சொல்லுவாங்க. இந்த இரிடோகோர்கியா பேரின பவளங்கள் பொதுவா நீண்ட சுருள் வடிவத்துல பெரிய விசிறி மாதிரி வளரும். இந்த புதுசா கண்டுபிடிச்ச இரிடோகோர்கியா சுபாக்காவும் நல்ல மீளமான நெகிழ்வான கிளைகளோட பளபளப்பான மேற்பரப்போட இருக்கு. ஆனா இது மத்த பவளங்கள் மாதிரி கூட்டமா இல்லாம ஆழ்கடல் பாறைகள்ல தனித்தனியா தான் காணப்படுதாம். இதுவும் ஒரு விசேஷம். பவளங்கள் இன்னொரு முக்கியமான வேலை செய்யுது. ஜூசாந்தெல்லேன்னு சொல்ற ஒரு செல் பாசிகளோட கூட்டு வாழ்க்கை வாழுது. ஓ, கூட்டு வாழ்க்கையா? ஆமா, இந்த பாசிகள் ஒளிச்சேர்க்கை மூலமா பவளங்களுக்கு உணவு கொடுக்குது. பதிலுக்கு பவளங்கள் பாசிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. இந்த பேர் சூட்டுறது வேடிக்கையா இருந்தாலும் இந்த கண்டுபிடிப்பு 2 விஷயங்களை நமக்கு சொல்லுது.
ஒன்னு, ஆழ்கடலுக்குள்ள இன்னும் நாம கண்டுபிடிக்காத எத்தனையோ மர்மங்களும் அதிசய உயிரினங்களும் ஒளிஞ்சிட்டு இருக்கு. இன்னொன்னு, விஞ்ஞான உலகத்திலையும் பேரிடுறதுல கூட கொஞ்சம் நகைச்சுவைக்கும் கற்பனை திறனுக்கும் இடம் இருக்குங்கிறது தான். அருமை. ஆக மொத்தம் இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்களை நினைச்சு பாருங்க. விசாகப்பட்டினத்துல அரிதான டால்பின்கள், பாப்பிகொண்டா, நஞ்சராயன் சரணாலயத்துல புது பறவை, அச்சனகுமார்ல புலி எண்ணிக்கை உயர்வு, இப்போ இந்த சூப்பாக்கா பவளம்னு. சுற்றுச்சூழலும் உயிரின பாதுகாப்பும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிரிட்டன் பிரான்ஸ் குடியேற்ற ஒப்பந்தம் மாதிரி சர்வதேச சிக்கல்கள், நாட்டம் மாதிரி அசர வைக்கிற பொறியியல் தொழில்நுட்பம், அமோக் ஃபியூரி மாதிரி ராணுவ தயார்நிலை, கடைசியா மோகன்லாலுக்கு பால்கே விருதுன்னு கலைக்கான அங்கீகாரம். எவ்ளோ வேறுபட்ட தகவல்கள் இல்லையா? ஆமா, இது எல்லாமே நம்ம உலகத்துல ஒரே நேரத்துல நடந்துகிட்டு இருக்கிற வெவ்வேறு முன்னேற்றங்கள், சவால்கள், கண்டுபிடிப்புகளை காட்டுது. தொழில்நுட்பம் ஒரு பக்கம் வேகமா வளர்ந்தாலும் இயற்கை நமக்கு புது புது ஆச்சரியங்களையும் சில சமயம் படிப்பினைகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. சர்வதேச உறவுகள்ல புது சிக்கல்களும் வருது, புது தீர்வுகளும் முயற்சி பண்றாங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது நம்ம உலகத்தை பத்தின நம்ம புரிதலை இன்னும் ஆழமாக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. இந்த தகவல்கள்ல உங்களை இது ரொம்ப யோசிக்க வச்சது. ஒருவேளை ஸ்டார் வார்ஸ்ல இருந்து ஒரு பவளத்துக்கு பெயர் வச்ச அந்த அறிவியல் கற்பனை திறனா, இல்ல ஒன்று உள்ளே ஒன்று வெளியே மாதிரி சிக்கலான மனிதாபிமான பிரச்சனைகளை நாடுகள் எப்படி கையாள முயற்சி செய்யுதுங்கிறதா, இல்லனா ஜூம்ரி மாதிரி ஒரு தனி புலி எப்படி ஒரு காட்டுக்கே மறுவாழ்வு கொடுக்க உதவுச்சுங்கிற அந்த ஆச்சரியமான விஷயமா, எது உங்க ஆர்வத்தை தூண்டுச்சோ அதை பத்தி இன்னும் கொஞ்சம் தேடி பாருங்களேன். இந்த விரிவான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னைக்கு நாம சில முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். 4 டாபிக்ஸ் இருக்கு. ஒண்ணுக்கொன்னு சம்பந்தம் இல்லாம தெரியலாம். ஆனா தொடர்பு இருக்கு. ஆமா. அமெரிக்கா இந்திய உறவுல இந்த ஃபென்டனில் போதைப் பொருள் பிரச்சனை, அப்புறம் அமெரிக்காவோட H1B விசா கொள்கையில ஒரு பெரிய மாற்றம். ஓ, ஆமா ஆமா. அது மட்டும் இல்லாம இந்தியால டீசலோட ஐசோபியூட்டனால்னு ஒரு புது பயோஃபியூல் கலக்க முயற்சி பண்றாங்க. கடைசியா நம்ம மெடிக்கல் ரிசர்ச்சோட தாக்கத்தை அளக்க IRASனு ஒரு புது சிஸ்டம் கொண்டு வராங்க. இதெல்லாம் பத்தி தான் பேச போறோம். சரி. இது எல்லாத்துக்கும் நடுவுல என்ன தொடர்பு, என்ன தாக்கங்கள் இருக்குன்னு கொஞ்சம் அலசுவோம். இன்னைக்கு தேதி செப்டம்பர் 21, 2025. வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல அமெரிக்காவோட கொள்கைகள் இந்தியாவை எப்படி பாதிக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஃபென்டனில் பிரச்சனையில அமெரிக்கா இந்தியாவை அவங்களோட மேஜர்ஸ் லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. ஆமா, அந்த லிஸ்ட் அதுல சீனா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் கூட இருக்கு இல்லையா? ஆமா, இது போதைப்பொருள் உற்பத்தி இல்லனா கடத்தல் பாதையா இருக்குன்னு காட்டுது. ஆனா தடுப்புல தோல்வின்னு சொல்லல. ஆப்கானிஸ்தான், வெனிசுலா மாதிரி நாடுகளை அப்படி சொல்லியிருக்காங்க. கரெக்ட். இந்தியாவை அப்படி சொல்லல. ஆனாலும் இது ஒரு முக்கியமான இடமா இருக்குன்னு ஒரு சிக்னல் கொடுக்குது. சரி, ஏன் இந்த ஃபென்டனல் இவ்ளோ பெரிய விஷயமா இருக்கு நீங்க சொல்லுங்களேன். இது ஒரு சிந்தட்டிக் ஓபியாய்டு. ஹெரோயினை விட சுமார் 50 மடங்கு சக்தி அதிகம். 50 மடங்கா? ஆமா, நினைச்சு பாருங்க. வெறும் 2 மில்லிகிராம், ரொம்ப ரொம்ப சின்ன அளவு. ஒரு உப்புத்தூள் மாதிரி. அதேதான். அதுவே ஒரு ஆளை கொல்ல போதும். அமெரிக்கால போன வருஷம் மட்டும் ஆகஸ்ட் 2023ல இருந்து ஆகஸ்ட் 2024 வரைக்கும் 57,000 பேர் ஓபியாய்டுனால இறந்திருக்காங்க. ஐயோ. அதுல பெரும்பாலும் ஃபென்டனில் தான். 2022ல அமெரிக்கா DEA கைப்பற்றின ஃபென்டானில் பத்தி ஒரு நியூஸ் படிச்சேன். அது மொத்த அமெரிக்க மக்களையும் கொல்ல போதுமாமே. ஆமா, அந்த அளவுக்கு அதோட வீரியம் அதிகம். இத கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படி? இது செடியிலிருந்து வர்றதில்ல, லேப்ல தயாரிக்கிறாங்க. சில ப்ரீகர்சர் கெமிக்கல்ஸ், அதாவது முன்னோடி ரசாயனங்கள்ல. ஓ. இதுல சிக்கல் என்னன்னா, இந்த NBP 4ANP மாதிரி கெமிக்கல்களுக்கு வேற சில இண்டஸ்ட்ரியல் யூஸும் இருக்கு, சட்டப்பூர்வமான பயன்பாடுகளும். அப்போ முழுசா தடை செய்ய முடியாது. ரொம்ப கொஞ்சமான ப்ரீகர்சர் வச்சு நிறைய ஃபென்டானில் தயாரிக்க முடியும். அப்புறம் சப்ளை செயின், அதுவும் சிக்கலானது. எப்படி? ப்ரீகர்சர்ஸ் சீனா, இந்தியால இருந்து மெக்சிகோக்கு போகுது. அங்க கார்ட்டல்ஸ் அதை ஃபென்டானில மாத்தி அமெரிக்காவுக்கு கடத்துறாங்க. ஓஹோ, இதனாலதான் இந்தியாவும் இப்ப இந்த லிஸ்ட்ல வந்திருக்கு. ஆமா, இதுதான் பின்னணி. இது சம்பந்தமா இந்தியா மேல சில நேரடி நடவடிக்கைகளும் அமெரிக்கா எடுத்திருக்கு இல்லையா? ஆமா, ஜான்வரி 2025ல சில இந்திய கம்பெனிகள் மேல ராக் ஷூட்டர் கெமிக்கல்ஸ், அதோஸ் கெமிக்கல்ஸ் மாதிரி ப்ரீகர்சர்ஸ் ஏற்றுமதி செஞ்சதா குற்றச்சாட்டு வந்தது. ராக் ஷூட்டர் அதிகாரி ஒருத்தர் நியூயார்க்ல கைது செய்யப்பட்டதா கூட படிச்சேன்.
ஆமா, அது மட்டும் இல்லாம டெல்லி அமெரிக்க தூதரகம் சில பிசினஸ் எக்ஸிகியூட்டிவ்களோட விசாவையும் ரத்து செஞ்சது. அப்புறம் பிப்ரவரியில ட்ரம்ப் நிர்வாகம் சில வரிகள் விதிச்சாங்களே. ஆமா, சீனா, மெக்சிகோ, கனடா இறக்குமதிகள் மேல கூடுதல் வரி ஃபென்டனில் காரணமா. அப்புறம் மெக்சிகோ கனடாவுக்கு தற்காலிகமா நிறுத்தி வச்சாங்க. சீனா மேல தொடருது. சரி, இது ஒரு பக்கம். இப்போ இந்தியர்களை நேரடியா குறிப்பா டெக் துறையில இருக்கிறவங்கள பாதிக்கக்கூடிய இன்னொரு அமெரிக்க கொள்கை மாற்றத்துக்கு வருவோம். H-1B விசா. ஆமா, இது ரொம்ப பெரிய விஷயம். என்ன நடந்திருக்குன்னா, இன்னையில இருந்து, அதாவது செப்டம்பர் 21, 2025 இருந்து அமெரிக்காவுக்கு வெளியில இருந்து புதுசா H-1B விசால வர்றவங்களுக்கு $1,00,000 $100,000 நுழைவு கட்டணம் போட்டிருக்காங்க. $1,00,000 ரொம்ப ரொம்ப அதிகம். ஆமா, இது எம்ப்ளாயர் தான் கட்டணும். அதுவும் முன்னாடியே கட்டணும். இல்லனா விசா ஸ்டாம்பிங்கே கிடையாது, உள்ளே போக முடியாது. இது யாருக்கெல்லாம் பொருந்தும், யாருக்கு இல்லைங்கிறதுல கொஞ்சம் தெளிவு கொடுக்கலாமா? சொல்லுங்க. இது அமெரிக்காவுக்கு வெளியில இருந்து புதுசா வர்றவங்களுக்கு மட்டும்தான். சரி. இப்போ ஆல்ரெடி அமெரிக்கால H-1Bல இருக்காங்க இல்ல, அவங்க எக்ஸ்டென்ஷன் கேட்டாலோ இல்ல கிரீன் கார்டு மாதிரி ஸ்டேட்டஸ் மாத்தினாலோ அவங்களுக்கு இந்த கட்டணம் கிடையாது. ஓ, அப்ப புதுசா வரவங்களுக்கு மட்டும் தான் இந்த பெரிய தொகை. ஆமா. இந்த விதி இப்போதைக்கு 12 மாசத்துக்கு இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் ரிவ்யூ பண்ணுவாங்களாம். இதுல யாருக்காவது விலக்கு உண்டா? அதுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. தேசிய நலன் கருதி சில நபர்கள், நிறுவனங்கள், துறைகளுக்கு விலக்கு இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அது யாரு, எந்த துறைன்னு தெளிவில்ல. ஆமா, ஹெல்த் கேரா, டிஃபென்ஸா, டெக்னாலஜியா, யூனிவர்சிட்டி, நான் ப்ராஃபிட்டுக்கெல்லாம் உண்டா இல்லையான்னு தெரியல. இந்த தெளிவில்லாம இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா மாறும் இல்லையா? நிச்சயமா. இதோட தாக்கம் இந்தியா மேல தான் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். போன வருஷம் பாருங்க, 71% H-1B விசா இந்தியர்களுக்கு தான். கரெக்ட். அப்போ இந்த $1,00,000 கட்டணம் என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்? அமெரிக்கால படிச்சு முடிச்சு வேலை தேடுற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிலைமை ரொம்ப கஷ்டமாகும் அவங்களுக்கு. கம்பெனிங்க யோசிப்பாங்க இல்லையா, இவ்ளோ செலவு பண்ணணுமான்னு. ஏற்கனவே அங்க H-1Bல இருக்கிற குடும்பங்கள் இந்தியா வந்துட்டு திரும்பி போறதுல ஏதாவது சிக்கல் வருமா? அதுல நேரடி சிக்கல் இல்லைன்னு சொன்னாலும் ஒரு விதமான பயம், குழப்பம் இருக்கும். முக்கியமா நம்ம ஐடி சர்வீஸ் கம்பெனிங்க, அப்புறம் பெரிய MNCகளோட GCCக்கள், அவங்களுக்கு இது பெரிய அடிதானே. ஆமா, பணியாளர் மாத்துறதுக்கு ரொட்டேஷன் இவ்ளோ செலவானா அவங்க நிறைய ப்ராஜெக்ட்டுகளை இந்தியாவுக்கே மாத்த வாய்ப்பு இருக்கு. பெங்களூர், ஹைதராபாத், பூனே மாதிரி இடங்களுக்கு. அமேசான், மைக்ரோசாஃப்ட் மாதிரி பெரிய டெக் கம்பெனிகளும் பாதிக்கப்படுவாங்களா? அவங்களும் பாதிக்கப்படுவாங்க. அப்புறம் இன்ஃபோசிஸ், TCS மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், JP மார்கன் மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனிங்க, ஸ்டார்ட் ஸ்டார்ட்-அப்ஸ் நிலைமை தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல. ஆமா, அவங்களுக்கு இது ரொம்ப பெரிய சுமை. அப்புறம் யூனிவர்சிட்டி, ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ், அவங்களுக்கு விலக்கு இல்லைன்னா அவங்களும் பாதிக்கப்படுவாங்க. இது அமெரிக்க அரசியலோட சேர்த்து பார்க்கணும்னு சொன்னீங்க. ஆமா, ஏன்னா அமெரிக்கால இப்போ இமிகிரேஷன் ஒரு பெரிய எலெக்ஷன் இஷ்யூவா மாறி இருக்கு. 2012ல 2% வாக்காளர் தான் இது முக்கியமா நினைச்சாங்க. ஆனா இப்போ 2024ல 14.6% பேர் சொல்றாங்க. ஓஹோ. ட்ரம்ப் தரப்பு வாதமே வேணாம், இந்த H-1B ஆளுங்க அமெரிக்கர்களோட வேலையையும் சம்பளத்தையும் குறைக்கிறாங்க, வேலையை திருடுறாங்கன்னு சொல்றாங்க. குறிப்பா மேகா ரிப்பப்ளிகன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியர்கள் குறைஞ்ச சம்பளத்துக்கு மிடில் லெவல் வேலையை எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. போன வருஷம் 70% இந்திய H-1B ஆட்கள் $10,000 கீழே தான் சம்பளம் வாங்கினாங்கன்னு ஒரு டேட்டா இருக்கு. அது அமெரிக்கன் ஐடி சராசரியை விட குறைவு. ஆனா இதுக்கு எதிர்வாதமும் இருக்குமே. இருக்கு. இண்டஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்கால ஸ்டெம் ஃபீல்ட்ல திறமையான ஆள் பற்றாக்குறை இருக்கு, அத நிரப்ப H-1B தேவைன்னு சொல்றாங்க. ஆமா, சீனா, இந்தியால தான் இப்போ அதிக ஸ்டெம் கிராஜுவேட்ஸ் வர்றாங்க. அதேதான். இது ரெண்டும் முன்வைக்கப்படுற வாதங்கள். நாங்க எந்த பக்கமும் சாயல. ஆனா இந்த $100,000 கட்டணம்ங்கிறது வெறும் பணப்பிரச்சனை இல்ல. அமெரிக்காவோட அந்த பிரெயின் கெயின் பாலிசில ஒரு பெரிய மாற்றம் வரலாம். இந்திய திறமையாளர்களின் போக்கு மாறலாம். சரி, ஒரு பக்கம் இப்படி அமெரிக்க கொள்கை அழுத்தங்கள், இப்போ மறுபக்கம் இந்தியா என்ன செய்யுதுன்னு பாப்போம். நம்ம உள்நாட்டிலையும் சில புது முயற்சிகள் நடக்குது. அதுல ஒன்னு ஐசோபியூட்டனால் டீசல் கலவை சோதனை. ஆமா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முயற்சி. முன்னாடி எத்தனார டீசல்ல கலக்க பார்த்தாங்க, ஆனா அது டெக்னிக்கலா சில சிக்கல்களை கொடுத்துச்சுன்னு சொன்னீங்க. ஆமா, அதோட தீப்பற்று நிலை கம்மி, டீசல்ல சரியா கலக்காது, இன்ஜின்லயும் பிரச்சனை வரும்னு பார்த்தாங்க. அதனால இப்போ ஐசோபியூட்டனால முயற்சி பண்றாங்க. போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி இது ஒரு பைலட் ப்ராஜெக்ட்னு அறிவிச்சிருக்கார். இது சக்சஸ் ஆனா உலகத்திலேயே நாம தான் இதை கமர்ஷியலைஸ் பண்ற முதல் நாடா இருப்போம்னு சொல்றாங்க. ஆமா, இது பெரிய விஷயம். அப்படி என்ன இது ஐசோபியூட்டனால்?
இதுவும் ஒரு ஆல்கஹால் தான். 4 கார்பன் ஆட்டம் இருக்கும். பெயிண்ட் மாதிரி இண்டஸ்ட்ரியில சால்வெண்டா யூஸ் பண்றாங்க. டீசல்ல கலக்கறதுக்கு எத்தனாலை விட இது எப்படி பெட்டர்? இதுக்கு தீப்பற்று நிலை ஃபிளாஷ் பாயிண்ட் அதிகம், சோ பாதுகாப்பு அதிகம். டீசல்ல நல்லா கலக்குது. அப்புறம் எத்தனால் மாதிரி இதையும் கரும்புச்சாறு, பாகு, தானியங்கள்ல இருந்து ஃபெர்மெண்டேஷன் மூலமா தயாரிக்கலாம். உற்பத்தி சாத்தியம்தானா? சர்க்கரை ஆலைகள் இது பண்ண முடியுமா? இந்திய சர்க்கரை ஆலைகள் சங்கம் ISMA என்ன சொல்றாங்கன்னா, இப்போ எத்தனால் தயாரிக்கிற மில்கள்லயே சின்ன மாற்றத்தோட ஐசோபியூட்டனாலையும் தயாரிக்க முடியும்னு சொல்றாங்க. உபரியா இருக்கிற கரும்பு பாகுவை பயன்படுத்திக்கலாம். அப்ப எல்லாம் சரியா இருக்கே. இல்ல, இதுல ஒரு பொருளாதார சவால் இருக்கு. ஆனான்னு சொன்னேன்ல, சொல்லுங்க. கரும்பு விலை ஏறிட்டே போகுது. ஆனா மில்கள் கிட்ட இருந்து கவர்மெண்ட் வாங்குற விலை, அதாவது கொள்முதல் விலை அந்த அளவுக்கு ஏறல. இது எத்தனால் உற்பத்தியை இப்பவே பாதிக்குது. இதே நிலைமை ஐசோபியூட்டனாலுக்கும் வரலாம். சரி, தொழில்நுட்ப ரீதியா ஏதாவது சிக்கல் இருக்கா? இருக்கு. ஐசோபியூட்டனாலோட சிட்டைன் நம்பர் டீசலை விட குறைவு. சிட்டேனியன்னா அது டீசல் என்ஜின்ல எரிபொருள் எவ்வளவு சீக்கிரம் திறமையா பத்திக்குதுங்கிற ஒரு அளவு. அது குறைஞ்சா இன்ஜின்ல ஒரு மாதிரி தட்டுற சத்தம், நாக்கிங் வரும், பவர் குறையும். அப்போ இதுக்கு என்ன தீர்வு? இதுக்கு சில அடிட்டிவ்ஸ், அதாவது சேர்க்கை பொருட்கள் தேவைப்படலாம். அது செலவை கொஞ்சம் கூட்டும். இதனால இப்போதைக்கு 10% மேல கலக்க வேண்டான்னு சொல்றாங்க. ஆனாலும் இதுக்கு நன்மைகள் இருக்குதானே? கண்டிப்பா வண்டி புகை குறையும், வெளிநாட்டுல இருந்து டீசல் இறக்குமதி பண்றது குறையும். இது பெரிய பிளஸ். இப்போதைக்கு ARI, அதாவது புனேல இருக்க ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, ஒரு 18 மாசத்துக்கு பைலட் ஸ்டடி பண்றாங்க. ஆமா, பல வண்டிகள்ல டெஸ்ட் பண்ணி அதோட ரிசல்ட்ஸை வச்சுதான் அடுத்த ஸ்டெப் போவாங்க. சரி, எரிசக்தி துறையில இந்த முயற்சி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம ரிசர்ச் துறையில ஒரு பெரிய மாற்றம் வரலான்னு சொன்னீங்களே, IIRI. ஆமா, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில், அதாவது ICMR முன்மொழிஞ்சிருக்காங்க ஐரிஸ் இம்பாக்ட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் ஸ்கேல். எதுக்கு இந்த சிஸ்டம்? நாம செய்யற மெடிக்கல் ரிசர்ச்சோட உண்மையான தாக்கத்தை அளவிட, சும்மா பேப்பர் பப்ளிஷ் பண்ணோம்னு இல்லாம அதனால சமுதாயத்துக்கு என்ன பயன், கொள்கைகள்ல என்ன மாற்றம் வந்துச்சுன்னு பாக்கறதுக்கு. எப்படி அழக போறாங்க? வெளியீட்டுக்கு சமமான அலகுகள்னு சொன்னீங்க. PE யூனிட்ஸ். ஆமா, பப்ளிகேஷன் ஈக்வவேலன்ஸ் PES. அதுக்கு ஒரு ஸ்கேல் வச்சிருக்காங்க. எப்படி அது? ஒரு அடிப்படை ஆராய்ச்சி கட்டுரை ஒரு நல்ல ஜேர்னல்ல வந்தா அதுக்கு 1 PE. சரி. அதே கட்டுரைய ஒரு கவர்மெண்ட் பாலிசிலயோ மெடிக்கல் கைட்லைன்லயோ மேற்கோள் காட்டியிருந்தா 10 PE. ஓ, 10 மடங்கா? ஆமா, ஒரு கண்டுபிடிப்புக்கு பேட்டன்ட் வாங்கினா 5 PE. ஒரு புது மெடிக்கல் டிவைஸை கண்டுபிடிச்சு அது நிறைய பேர் பயன்படுத்துற அளவுக்கு வந்தா அதுக்கு 20 PE. பரவாயில்லையே. அப்ப எதுக்கு 0 PE? கருத்துரை, முன்னோக்கு பார்வை, கதை சொல்லல், ஆய்வு, இதுக்கெல்லாம் 0 PE தான். இது கிட்டத்தட்ட ரிசர்ச்சுக்கு மார்க் போடுற மாதிரி இருக்கு. இதனால என்ன நன்மை? ஒரு பொதுவான அளவுகோல் கிடைக்கும். வேற வேற மாதிரி ரிசர்ச் செஞ்சாலும் அதோட தாக்கத்தை ஒப்பிட முடியும். வெறும் பேப்பர் கவுண்ட், சைட்டேஷன் கவுண்ட்டை தாண்டி நிஜ உலக தாக்கத்தை பார்க்க முடியும். ஃபண்டிங் கொடுக்கறது கூட இதை யூஸ் பண்ணலாமே. ஆமா, அதான் ஐடியா. அதிக தாக்கம் தர ஆராய்ச்சிக்கு அதிக நிதி ஒதுக்கலாம். கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா இதுல சில விமர்சனங்களும் இருக்குன்னு சொல்லிங்க. ஆமா, நாங்க இத ஒரு பக்கசார்பா சொல்லல, முன்வைக்கப்படுற விமர்சனங்களை சொல்றோம். சொல்லுங்க. முதல் விஷயம், இந்த PE வேல்யூஸ் 1, 5, 10, 20 எப்படி முடிவு செஞ்சாங்கன்னு ஒரு தெளிவில்ல. கொஞ்சம் ஆர்பிட்ரரியா, அதாவது தன்னிச்சையா இருக்குமோன்னு ஒரு கேள்வி இருக்கு. உதாரணமா, மெடிசின்ல பயோசைக்கோசோஷியல் மாடலை அறிமுகப்படுத்தின கட்டுரை மாதிரி ரொம்ப செல்வாக்குள்ள ஆனா பிரைமரி ரீசர்ச் இல்லாத கட்டுரைக்கு 0 PE கிடைக்கலாம். இது புது சிந்தனைகளை சொல்ல தயங்க வைக்குமா? இது ஒரு முக்கியமான கேள்விதான். எல்லா வகையான பங்களிப்பையும் எப்படி மதிப்பிடுறது? கரெக்ட். 2வது விமர்சனம், இது தவறான ஊக்கத்தை கொடுக்குமோன்னு. பாலிசி தாக்கத்துக்கு 10 PE, ஆனா கமர்ஷியல் டிவைஸ்க்கு 20 PE. அப்போ பிசினஸ் பண்றதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி இருக்கா? அப்படி ஒரு தோற்றம் வருது. இதனால அடிப்படை அறிவியல் அல்லது பெரிய பொது சுகாதார திட்டங்களோட மதிப்பு குறைஞ்சிடுமோன்னு ஒரு கவலை. இப்போ உதாரணமா, தமிழ்நாட்டுல நடந்த ரேஷன் சோதனை, TB நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து கொடுத்த திட்டம், அதோட தாக்கத்தை சரியா இதுல அளக்க முடியுமா? ஆமா, அது நேரடி கமர்ஷியல் ப்ராடக்ட் இல்லையா? 3வதா, ஆராய்ச்சியை ரொம்ப வணிகமயமாக்கிடுமோங்கிற பயம். ரிசர்ச்சா ஒரு பொது நன்மையா, பப்ளிக் குட் பாக்குற பார்வை மாறிடுமா? 4வது, வெளிப்படைத்தன்மை. இந்த PE வேல்யூஸ எப்படி முடிவு செஞ்சாங்க,
என்ன மெத்தடாலஜி, மத்த ஆராய்ச்சியாளர்கள் கிட்ட கருத்து கேட்டாங்களா, இதுல ஒரு பொறுப்பு கோரல் வேணும்னு சொல்றாங்க. டெல்ஃபி ஸ்டடி மாதிரி முறைகள்ல ஒருமித்த கருத்து உருவாகியிருக்கலாம். சரி, அப்போ இந்த ஐரஸை பத்தி என்ன முடிவுரை சொல்லலாம்? பாருங்க, ஆராய்ச்சி தாக்கத்தை அளவிடுறது ரொம்ப சிக்கலான விஷயம். உலகத்துல பெர்ஃபெக்ட் மாடல்னு எதுவும் கிடையாது. ஆமா. ஐசிஎம்ஆர் இந்த ஐரிஸ் அமைப்படுத்தும் போது வெளிப்படைத்தன்மை, எல்லாரையும் உள்ளடக்கின பார்வை, நெறிமுறைகள் இதெல்லாம் உறுதி செய்யணும். புதுமையையும் நடைமுறை பயன்பாட்டையும் ஊக்குவிக்கணும். அதே சமயம் அடிப்படை அறிவியலையும் விமர்சன பார்வையும் நசுக்கிடக்கூடாது. கரெக்ட். ஆராய்ச்சி மதிப்பீடுங்கிறது நம்ம நாட்டோட சுகாதார முன்னுரிமைகளோட ஒத்துப்போகணும். முக்கியமா ஆராய்ச்சியை ஒரு பொது நன்மையா நிலைநிறுத்தணும். ஆஹா, இன்னைக்கு நாம பார்த்ததெல்லாம் தொகுத்தா என்ன தெரியுது? ஒரு பக்கம் அமெரிக்காவோட கொள்கைகள், அந்த ஃபென்டானில் லிஸ்ட், H1B கட்டணம் இந்தியாவுக்கு சில அழுத்தங்களை கொடுக்குது. ஆமாம். இன்னொரு பக்கம் இந்தியா தனக்குள்ளேயே சில புது முயற்சிகள், ஐசோபியூட்டனால் எரிபொருள் மாதிரி, அப்புறம் IRIS மாதிரி ஆராய்ச்சி மதிப்பீட்டை மாத்தி யோசிக்கிறதுன்னு கவனம் செலுத்துது. ஒவ்வொன்றுலயும் சாதக பாதகங்கள், சவால்கள் இருக்கு. சரி, இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வியோட முடிக்கலாமா? தாராளமா. நீங்களே கேளுங்க. சரி, நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் இந்த H1B கட்டணம் மாதிரி விஷயங்களால நம்ம திறமையான ஸ்டெம் படிச்சவங்க சிலர் அமெரிக்கா போகாம இங்கேயே இருக்கலாம், இல்ல அங்கிருந்து திரும்ப வரலாம். இது நம்ம உள்நாட்டு திறமைக்குழுவை வலுப்படுத்தும். ஆமா. இன்னொரு பக்கம் IRIS விவாதம் காட்டுற மாதிரி நமக்கு லாப நோக்கம் இல்லாத உண்மையான மக்கள் பிரச்சனைகளை, குறிப்பா பொது சுகாதார சவால்களை தீர்க்கிற அடிப்படை ஆராய்ச்சி ரொம்ப தேவை. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த ரெண்டையும் எப்படி இணைக்கிறது? அதாவது, ஒரு பக்கம் வெளிநாட்டு வாய்ப்புகள் குறையும் போது நமக்கு கிடைக்கிற இந்த உள்நாட்டு திறமையாளர்களை எப்படி நம்ம நாட்டோட உண்மையான தேவைகளுக்கு, லாபத்தை தாண்டிய பொது நன்மைக்கான ஆராய்ச்சிக்கு முழுமையா பயன்படுத்திக்க முடியும்? இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப நல்ல கேள்வி. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்த உங்க எல்லாருக்கும் நன்றி.